1982 KG ஜார்ஜ் அவர்கள் இயக்கிய யவனிகா. யவனிகா அப்படின்னா திரை விலகியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. வாங்க இந்த த்ரில்லர் கதைக்குள்ளே போகலாம். பாவனா தியேட்டர் அப்படிங்கிற ஒரு நாடக கம்பெனியை ஃபேமஸாக ரொம்ப வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வராரு ஆசானான வக்கச்சன் அப்படிங்கிறவர். அந்த நாடக கம்பெனிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. ஊராக போய் நாடகங்களை வெற்றிகரமாக போட்டுக்கிட்டு வராங்க. ஆணும் பெண்ணுமாய் நிறைய கலைஞர்கள் அங்கே நடிக்க, ஆட, பாட, மியூசிக் பண்ண அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே தங்கிக்கிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பில்டிங்கும் இருந்துக்கிட்டு இருந்தது. நாடக கம்பெனியில் தபலா வாசிக்கிற கலைஞன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயப்பன் அப்படின்னு பேர். ஐயப்பன் நல்ல திறமசாலி தான், ஆனால் சரியான குடிகாரன். கெட்ட வார்த்தைகளில் பேசுவான். சாயந்தரம் ஆனால் கட்டாயம் குடிச்சிடுவான். 40 வயசுக்கும் மேலே இருக்கும். திடீர்னு ஐயப்பனை காணலை. ஐயப்பன் சின்ன வயசில் இளமையாக அழகாக இருந்தபோது பல பெண்களை கல்யாணம் பண்ணி நார்த் இந்தியாவில் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தபோது அப்படியே ஜாலியாக வாழ்ந்து வந்தவன். இப்போ இந்த கேரளாவுக்கு வந்து அவனுக்கு அம்மினி அப்படிங்கிற ஒரு மனைவியும் இருக்கிறாங்க. 18-19 வயசு முடிஞ்ச ஒரு மகன் இருக்கான். அவன் பேர் விஷ்ணு. ஐயப்பன் வீட்டுக்கே போக மாட்டான். ஐயப்பன் காணாமல் போய் கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே ஆகுது. யாருமே அவனை தேடலை. அவனை தேடுறதுக்கு யாருமே முன் வரலை. ஆசான் வந்து ஐயப்பனை காணலை அப்படின்னு போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அப்படியே நாட்கள் நகர நாடக கம்பெனிக்கு கொஞ்சம் தொலைவில் 2 மாதங்கள் கழித்து கோணியில் புதைக்கப்பட்ட நிலையில் ஐயப்பனுடைய உடல் தோண்டி எடுக்கப்படுது. அவனோட வயிற்றுல சாராய பாட்டிலினால் ஆழமாக குத்தப்பட்டு அவன் இறந்து போயிருந்தான். அந்த உடஞ்ச பாட்டிலை கூட எடுக்காமல் வயிற்றுலையே அப்படியே விட்டு வச்சு அந்த கோணிப்பைக்குள்ளே அவனை கட்டி புதைச்சிருந்தது. இன்ஸ்பெக்டர் இப்போ ஐயப்பனின் கொலை கேஸை மும்முரமாக விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஐயப்பன் இறந்து 2 மாதங்கள் ஆகியிருக்கும். இந்த போஸ்ட்மார்ட்டமும் அதை தான் சொல்லுச்சு. ஐயப்பன் பல வருஷங்களாய் நாடக கம்பெனியில் வேலை பார்த்து வந்த காரணத்தால் ஆசானை மீண்டும் அழைச்சி ஐயப்பனை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டரு. அடுத்தது பாலகோபாலன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் பேர் வழி. அவன் அந்த நாடக ட்ரூப்பில் ஹீரோ வேஷம் போடுறவன். பாலகோபாலன் சற்று வசதியான வீட்டு பையன், ஒரே பையன். பணம் அவனுக்கு அவ்வளவா தேவையில்லை. நாடகத்தின் மீது ஈர்ப்பு இருந்தது. அதுக்கு காரணமும் பெண்கள்தான். பெண் ரசிகைகளை அடைவதற்காகவும் சக பெண் நாடக கலைஞர்களுடன் பழகுவதற்காகவும் பெண்களை காரணமாக கொண்டே இவன் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்திருந்தான். அவனுடைய முழுநேர வேலையும் பெண்களுடன் கடலை போடுவதுதான். ஐயப்பனின் மனைவி அடிக்கடி அம்மினி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து செலவுக்கு காசு கேட்கும்போது அவளிடம் கூட பாலகோபாலன் வழிந்து பேசுவான். அது ஐயப்பனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. ஏண்டா, என் பொண்டாட்டிக்கு கூட நீ ரூட்டு விடுறியா அப்படின்னு பாலகோபாலன் கிட்ட சண்டைக்கு போவானாம் ஐயப்பன். தன் சொந்த கிராமத்துக்கு போன ஐயப்பனோ ரோஹிணி அப்படிங்கிற ஒரு 18 வயசு ஏழை பொண்ணை நடிக்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு வரான் நாடக ட்ரூப்புக்கு. ரோஹிணிக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அப்பா இல்லை. நோயில் இறக்கும் தருவாயில் அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அவளது குடும்ப சுமையை தெரிந்து கொண்ட ஐயப்பன் ரோஹிணியின் அம்மா கிட்ட ரோஹிணியை பத்திரமா மகளை போல பார்த்துக்கிறதாகவும் நாடக கம்பெனியில் நடிக்கிறதுக்காகவும் நடனம் ஆடுறதுக்காகவும் சேர்த்து விட போகிறதாகவும் மாதந்தோறும் வீட்டுக்கு பணம் அனுப்ப போகிறதாகவும் சொல்லி ரோஹிணியை அந்த கிராமத்தில் இருந்து நாடக கம்பெனிக்கு அழைச்சிக்கிட்டு வந்தான். ஆசானுக்கு அந்த பெண் ரோகிணியின் திறமை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளை ஹீரோயினா உடனே அவர் புக் செஞ்சிடுறாரு. அட்வான்ஸும் கொடுக்குறாரு. அந்த அட்வான்ஸை உடனே இந்த ஐயப்பன் தான் பிடுங்கி வாங்கிக்கிறான். அதே நாடக கம்பெனியில் ஜோசப் அப்படிங்கிற ஒரு இளைஞனும் இருக்கான். அவன் அவ்வளவா யார்கிட்டையும் பேச மாட்டான். பயந்த சுபாவமுடைய அமைதியான அழகான ரோகிணிய பார்த்த முதல் பார்வையிலேயே அவனுக்கு பிடிச்சு போயிடுது. மகள் வயது ரோகிணியை ஐயப்பன் பொய் சொல்லி அழைத்து வந்திருந்தான். தன் மனைவி மகன் இருக்கும் வீட்டில் ரோகிணியை தங்க வைப்பதாக அவள் தாயிடம் சொல்லிவிட்டு அழைத்து வந்தவன் ரோஹிணிக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் பணம் ரூபாய் 500 வாங்கி கொண்டு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் ரோகிணியை குடி வைத்தான்.
அந்த வீடு ஜோசப்பின் பக்கத்து வீடுதான். ஐயப்பனுக்கு இளமையும் அழகும் போய் 40 வயசுக்கு மேல ஆகியிருந்தாலும் மகள் வயது ரோகிணி மீது ஆசைப்படுகிறான். அவளுடைய இயலாமையையும் ஏழ்மையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான் ஐயப்பன். அதனால ஐயப்பன் தனது ஆளுமையை செலுத்தி ஆதரவற்ற அவளை பெண் ரோகிணியை மிரட்டி அவளிடம் தவறாக முதல் நாளே நடந்து கொண்டான். தினமும் அந்த மொடாக்குடி ஐயப்பனிடம் மாட்டிக்கொண்டு ரோகிணி உடலளவிலும் மனதளவிலும் சித்திரவதையை அடைந்து கொண்டிருந்தார். இளம்பெண் ரோகிணியை அழைத்து இப்போது இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். பாவம், அந்த பொண்ணு ரோகிணி படிப்பறிவில்ல, பரம ஏழை, ஆதரவில்லாத குடும்பம். வயசான அந்த ஐயப்பன் கிட்ட நன்றி உணர்வின் காரணமாக மட்டுமே தன்னை இழந்து நாசமாய் போன ரோகிணியின் மீது இன்ஸ்பெக்டருக்கு ஏனோ பரிதாபம் வந்தது. இன்ஸ்பெக்டரின் சந்தேகம் இப்போது சக கலைஞர்களான பாலகோபாலன் மற்றும் ஜோசப் மீது திரும்பியது. ஐயப்பனை சாராய பாட்டிலால் குத்தி கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி தரிசு நிலத்தில் புதைக்கப்பட்டு இருந்த காரணத்தினால் அந்த குழிக்குள் கிடைத்த சில பொருட்களை ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு சாவி கொத்தும் அங்கே விழுந்திருந்தது. அந்த சாவி கொத்தில் JK என்ற எழுத்துக்கள் சிறிதாக பொறிக்கப்பட்டு இருந்தது. ரோகிணி மற்றும் ஐயப்பனின் பக்கத்து வீட்டில் வசித்து கொண்டிருக்கும் ஜோசப்பின் முழு பெயரானது ஜோசப் கொலப்பள்ளி என்று தெரிந்ததும் சீக்கிரட்டாக ஜோசப்பை அரெஸ்ட் செய்து வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். ஜோசப்போ உடனே எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு விட்டான். எப்போதும் ஐயப்பன் என்னையும் ரோகிணியும் வைத்து சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பான். ரோகிணியை பார்க்க எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கும். ரோகிணியை நான் மானசீகமாக விரும்ப ஆரம்பித்திருந்தேன். ஐயப்பன் இறந்த அன்று நான் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துவிட்டு நெல் வயல்வெளி வழியாக வந்து கொண்டிருந்தேன். எதிரில் ஐயப்பன் குடித்துவிட்டு கையில் ஒரு முழு சாராய பாட்டில் ஒன்றை வாங்கி எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். அந்த இருட்டில் நான் வந்து கொண்டிருந்ததை பார்த்தவுடன் ஐயப்பனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நான் அவனில்லாத நேரத்தில் ரோகிணியைத்தான் சந்தித்துவிட்டு வருவதாக தவறாக நினைத்து கொண்டான் ஐயப்பன். அதற்காக என்னையும் ரோகிணியையும் அசிங்கமாக சேர்த்து வைத்து திட்டியதோடு அந்த இருட்டு மழையில் தன் கையில் வைத்து கொண்டிருந்த சாராய பாட்டிலினால் என்னை தாக்க முற்பட்டான் ஐயப்பன். தாக்க முற்பட்ட அந்த சண்டையில் போராட்டத்தில் ஐயப்பனை நான் அந்த உடைந்த பாட்டிலினால் வயிற்றில் குத்திவிட்டேன். அந்த குத்துப்பட்டு ஐயப்பன் உடனே இறந்துவிட்டான். உடனே நான் அந்த இருட்டு மழையில் என் வீட்டுக்கு ஓடி சென்று அங்கிருந்து மம்மட்டியையும் பெரிய கோணிப்பை ஒன்றையும் கொண்டு வந்தேன். கோணிக்குள் ஐயப்பனை மூட்டையாக கட்டினேன். பக்கத்து கரிசல் காட்டில் பள்ளம் ஒன்றை தோண்டி ஐயப்பனை அங்கே புதைத்து விட்டேன் என்று சொன்னான் ஜோசப். இப்போது இன்ஸ்பெக்டர் ஜோசப்பை யாருக்கும் சொல்லாமல் கைது செய்து வைத்து கொண்டார். ஜோசப்பை கைது செய்ததோடு டிராமா ட்ரூப்பில் யாருக்கும் தெரியாது அந்த விஷயம். அடுத்த நாள் டிராமா போட வேண்டி இருந்தது. அந்த நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரமாக ஜோசப்பும் நடிக்க வேண்டி இருந்தது. ஜோசப்பை யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது என்று விசாரணை இன்னும் முடியவில்லை என்றும் நிபந்தனைகளை விடுத்த இன்ஸ்பெக்டர் நாடக மேடைக்கு நேராக ஜோசப்பை அழைத்து வந்து நடிக்க வைக்கிறார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ஜோசப்பை கண்கொட்டாமல் கண்காணித்து வந்தார். அவன் யாரிடமும் பேசிவிடக் கூடாது என்று நினைத்தார். ஜோசப்போ சின்ன ஒரு சந்தர்ப்பத்தில் ரோகிணியிடம் தான் ஐயப்பனை கொலை செய்ததற்காக அரெஸ்ட் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்து விடுகிறான். அவ்வளவுதான். ரோகிணி பயந்தே போனாள். மேடையில் நாடக வசனங்களை அவள் மறந்தே விட்டாள். மேடையிலேயே கைகள் நடுங்கியபடி ரோகிணி, நான் தான் ஐயப்பனை கொன்றுவிட்டேன், எனக்காக யாரும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று பதறியபடி கத்திக்கொண்டே மயக்கமடைந்து விட்டாள். நாடகம் பாதியிலேயே நின்றது. திரை மூடப்பட்டது. விசாரணையில் ரோகிணி உண்மையை விவரிக்க ஆரம்பித்தாள். என்னை தன்னுடைய இச்சைக்கு ஐயப்பன் பயன்படுத்தியதோடு என் தங்கையின் திருமணத்துக்காக நான் வாங்கி வச்சிருந்த ஒரு ஜோடி கம்மலையும் எடுத்துக்கிட்டு போய் அன்னைக்கு மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு வந்தான் ஐயப்பன். வந்தவன் என்னிடம் மீண்டுமே சண்டை போட ஆரம்பித்தான். என்கிட்ட ஐயப்பன் சொன்னா, நீ எனக்கு ரொம்பவே அலுத்து போயிட்ட, கிராமத்துக்கு திரும்பவும் போய் உன் தங்கச்சிங்களையும் இங்கே கூட்டிக்கிட்டு வரப்போகிறேன், வந்து அவங்களையும் நடிக்க வைக்க போகிறேன், அவங்களால எனக்கு பணமும் கிடைக்கும், உன் தங்கச்சிங்களையும் எனக்கு வப்பாட்டியாக வச்சுப்பேன், சின்ன பொண்ணுங்க, உன்னை விட அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பாரு அப்படின்னு ஐயப்பன் சிரிச்சான் என்னை பார்த்து.
கேள்வி கேட்ட என்னை பலமா அடிக்க ஆரம்பிச்சான். எனக்கு மனசு தாங்கல. இவனை இப்படியே விட்டா என் தங்கச்சிங்களை மட்டும் இல்ல, இப்படியே வரிசையா ஏழை பொண்ணுங்களையெல்லாம் சீரழிப்பான் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. ஆத்திரம் வந்துடுச்சு. சண்டையில் அவன் கையில் வச்சிருந்த சாராய பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு வீட்டுக்குள்ள. அந்த உடஞ்ச பாட்டிலால் அவனை பலமாக வயிற்றுல குத்திட்டேன். ஐயப்பன் உடனே செத்து போயிட்டான். அதன் பிறகுதான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு பயமாயிடுச்சு. உடனே மழை இருட்டில் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போனேன். ஜோசப் கிட்ட நடந்ததை சொல்லி உதவி கேட்டேன். ஜோசஃபு தன்னுடைய வீட்டில் இருந்த கோணி பையை கொண்டு வந்தான். இறந்து போன ஐயப்பனை அதில் மூட்டையாக கட்டி கொண்டு போய் அப்புறப்படுத்துறதா கொண்டு போயிட்டான் ஜோசப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ரோஹிணி. கொலை செய்ததற்காக ரோகிணியையும், கொலையை மறைத்து பாடியை டிஸ்போஸ் செய்ததற்காக ஜோசப்பையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். ஜோசப் தான் கொலை செய்து விட்டதாக உடனே சொன்னபோதும் ஜோசப் கொலை செய்யவில்லை என்றும் அவன் யாரையோ காப்பாற்றுவதற்காக தான் இவ்வாறு சொல்கிறான் என்றும் இன்ஸ்பெக்டருக்கு உடனே தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவனை நாடகத்தில் நடிக்க அழைத்து வந்தார். நன்றி.